அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பனையூரில் அன்புமணி கூட்டியிருக்கும் கூட்டத்தில் 108 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை பனையூர் அலுவலகத்தில் அன்புமணி தலைமையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். சென்னை பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில பாமக மாவட்ட செயலாளர்களான கூட்டம் என்பது சற்று முன் தொடங்கி இருக்கிறது. நேற்று பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் பிறகாக இந்த அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கான அழைப்பு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலமாக விடுக்கப்பட்டிருந்தது. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகவினுடைய தலைவர் யார் என்கின்ற அந்த அதிகார குறித்த மோதல் என்பது அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் அவர்களிடையே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நிலையில நேற்று ராமதாசனுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் கிடையாது, செயல் தலைவர் என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்கின்ற வகையிலே பேசியிருந்தார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இடையேயான சமரச பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சமரசம் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். இதற்கான ஒரே தீர்வு நான் தான் தலைவராக இருக்க வேண்டும், செயல் தலைவர் என்கின்ற பதவியில் அன்புமணி ராமதாஸ் கிராஸ்ரூட் வரைக்கு சென்று வேலை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதன் பிறகு 2026 வரை நான் தலைவராக இருப்பேன் என்று நேற்று ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதன் பிறகாகத்தான் உடனடியாக இந்த மாவட்ட செயலாளருடனான ஆலோசனை கூட்டம் என்பது பனையூரில் நடைபெறும் அறிவிக்கப்பட்டது. தற்போது அந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. ஆனால் சற்று முன் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் சாகும் வரை நான் தான் தலைவராக இருப்பேன் என்கின்ற ஒரு கருத்தையும் தற்போது முன்வைத்திருக்கிறார். பாமகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் தான் என அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நிறுவனர் என்கின்ற முறையில் நான் தான் தலைவராக இருப்பேன் என ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். தற்போது நிர்வாகிகளை கூட்டி அவர்களுடனான கருத்துக்களை கேட்பது, அவர்களுடனான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்வது என்பது தொடர்பாக தற்போது 108 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பாமகவை பொறுத்த வரைக்கும். அதில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தருமபுரி வெங்கடேஷ், மயிலம் சிவகுமார் மற்றும் மேட்டூர் சதாசிவம் ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் காரணமாக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பாமக பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா இங்கே வந்திருக்கிறார். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி.கே. மணி மற்றும் அருள் ஆகிய 2 பேர் இங்க சேலம் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அருள் ஆகிய இருவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. மேலும் உள்ள எத்தனை மாவட்ட செயலாளர்கள் சென்றிருக்கிறார்கள், எத்தனை பேர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறார்கள் என்கிறது இந்த கூட்டம் முடிந்த பின்பு தெரிய வரும். இது தற்போது வரைக்கும் இங்கு உள்ள இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் முதல் தளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது, நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.